நிறைய ஹைப்பும் கொடுத்தாங்க. 1000 crores 3000 crores எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு. ஸோ அந்த ஹைப் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி படம் இருக்கா? 50% தான் சொல்லுவேன். 100% 1000 crores அந்த ஹைப்பு இப்போ அமரனோட இப்போ கம்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கம்பேரிட்டிவே இல்லை. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஃபிலிம். அதில் வந்து சில கோட்டாஸ் இருந்துச்சு. நம்ம முகுந்த் வரதராஜன் ஸ்டோரி அது இருந்துச்சு. அப்புறம் சிவகார்த்திகேயன் மார்க்கெட் அந்த விஷயங்கள் அண்ட் ப்ரமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேண்டசி ட்ராமா. அதனால வந்து ஒன் டைம் வாட்சபிளாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நிறைய ஃபேண்டசி ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய வாட்சாக இருக்கும். அண்ட் பாகுபலியோடலாம் ரிலேட் பண்ண முடியாது. பாகுபலி டிஃப்ரெண்ட் ஜான்ரா, இது டிஃப்ரெண்ட் ஜான்ரா. But definitely family audience and மாவீரனா மகதீரா சொல்றீங்களா? மகதீரா மாதிரி கூட இல்ல. இது வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஃபிலிம் தான். ஓகே, கங்குவா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பிளாட் வச்சிருந்தாங்க. அந்த பிளாட் என்னன்னா வந்து விஎஃப்எக்ஸ். ஆமா. அந்த விஎஃப்எக்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நல்லா எடுத்துருக்காங்க. ஆமா, விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த டிஎஸ்பி அவர்கள் வந்து இதுவரைக்கும் மியூசிக் வந்து இந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிம்ஸ்லாம் போட்டதே கிடையாது. ஆமா. அப்படி இருக்கும்போது அவர் வந்து புதுசா இல்ல மாசா பண்ணிருக்காரு. அவர் மியூசிக் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் லெட் டவுனா இருந்துச்சு. அந்த என் தலைவனே சாங் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம். அது மட்டும் தோணுது. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி வந்து தமிழ் சினிமாக்கு ஃபுல்லா வந்து ஒரு வில்லனா பாபி டியோல் வராரு. ஆமா. சோ அவரோட பிரசன்ஸ், அவரோட யூஸ் எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு? யூஸ் பண்றது எதுவுமே இல்ல. அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பூக்கியா இருக்காரு படம் ஃபுல்லா. அதை பேய் மாதிரி பண்ணியிருக்காரு. பட் அது பெருசா எனக்கு சிங்கின் ஆகல. பட் மேபி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறுத்தை சிவா அவர்கள் வந்து இம்மார்டல் மாதிரி கான்செப்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணிருக்காரு? ஆஹா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. திங் இஸ் ஜஸ்ட் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன், ரெண்டு டிஃப்ரெண்ட் எரா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் படத்துல. மற்றபடி ஜஸ்ட் ஒன் டைம் ஆவரேஜ் வாட்ச் தான். எந்த பெரிய சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் எதுவுமே. சூர்யா அவரோட எஃபோர்ட் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு பயங்கரமா தெரியுது? சூர்யா எஃபர்ட்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. பார்ட் 2 வந்துட்டு அது டைரக்டர் டீம் தான் சொல்லணும். அதுதான். அதை தாண்டி பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பட் என்ன கதை ஸ்டோரி இருக்கும் அதெல்லாம் தெரியல. இல்ல உங்க ஆஸ்பெக்ட்ல வந்து இது 1000 crores 2000 crores 3000 crores வரைக்கும் போன்றாங்க. கலெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா இல்ல சுத்தமா இல்லையா? அதெல்லாம் அது மக்கள் தான் சொல்லணும். அவுட் ஆஃப் 10 வந்து படத்துக்கு இவ்வளவு கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 6.5. படத்துல வந்து நம்ம பார்க்கும்போது சில இடத்துல லேகா இருக்கு அப்படின்னா அது எந்த இடம்? இல்ல ஏதாவது போர்ஷன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேகா தான் இருக்கு. ஃபுல்லா எங்க கனெக்ட் பண்றாங்கன்னே தெரியல. டிரான்சிஷன்ஸ்லாம் ஒரு நிலாவை காட்டிட்டு பாஸ்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கு கனெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து இது வந்து இவ்வளவு ப்ரொஃபஷனலா பார்த்த உங்களுக்கே இது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. சோ நார்மல் ஆடியன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இது புரியுமா? இல்ல அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லலாம்? ஃபேண்டசி ஃபிலிம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பா போய் அந்த படத்தை பார்க்கலாம். அவ்வளவுதான். போரிங்கா தான் போற மாதிரி இருக்கு படம். எப்போ விடுவாங்கன்னு இருந்துச்சு ப்ரோ. சீரியஸா கொடுத்த ஹைப்புக்கு படம் வருத்து இல்லை தான் ப்ரோ சொல்லுவோம். நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா கம்பைன் ஆகி நல்லா இருந்துச்சு எல்லாம். அப்புறம் வந்து கார்த்தியோட கேமியூ நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டில் செகண்ட் பார்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு ஈகராக அதுக்காக வந்து வெயிட் பண்ணுற மாதிரி அதுக்காக இருந்துச்சு. விஷுவல் எஃபெக்ட்ஸ் எப்படி இருந்தது? விஷுவல் அந்த 3D வந்து அந்த நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த வந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ரோ இன்டர்வெல் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ரோ இருக்கு படம். பொசிஷன் கொஞ்சம் நல்லா இல்லை ப்ரோ. இன்டர்வல் பொசிஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம் ப்ரோ. 3D எஃபெக்ட் ஓகே ப்ரோ, டீசெண்டாக இருக்கு ப்ரோ. மற்றபடி வேறு எதுவும் இல்லை படம். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு ப்ரோ. மகதீரா இல்ல ப்ரோ, அந்த மாதிரி சொல்ல முடியாது. மாவீரன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ப்ரோ. பிரசன்ட் பாஸ்ட் அந்த மாதிரி. மாவீரன் அந்த மாதிரி தான் ப்ரோ. மாவீரன் மாதிரி இருக்கு ப்ரோ. மாவீரன் பாத்திருக்கீங்க? ராம்சரண் படம். மாவீரன் மாவீரன் மாதிரி இருக்கு ப்ரோ. பார்ட் 2 ப்ரோ. பார்ட் 2 அளவுக்குலாம் வருத்தல ப்ரோ மூவி ப்ரோ. டிஎஸ்பி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சில இடத்துலலாம் கொஞ்சம் எரர் பண்ண மாதிரி இருக்கு. அனிருத் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா படத்தை காப்பாத்திருப்பாரு ப்ரோ. ஜெயிலர்ல காப்பாத்தின மாதிரி கங்குவா காப்பாத்தி. அது வந்து விஷுவல் ரீடா படத்துல சப்போர்ட்டிவா இருக்கா இல்ல அதுதான் ப்ரோ மெயின் சப்போர்ட்டிவா இருக்கு. விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் மெயின் சப்போர்ட்டிவா இருக்கு. பட் ஸ்டோரி படி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. விஎஃப்எக்ஸ் தான் படத்தை காப்பாத்தி இருக்கு. ஆமா ப்ரோ. கொஞ்சம் படம் ரொம்ப லென்த்தியா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் கட் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அவுட் ஆஃப் 10 வந்து படத்துக்கு இவ்வளவு கொடுக்கலாம் நம்ம. நான் ஒரு 6.5 7 கொடுக்கலாம் ப்ரோ. இந்த லாக்ஸ் எந்த இடத்துல படத்துல ஸ்டோரி வைஸ் இருக்கு அப்படினு கேட்பாங்க. லாக்ஸ் ப்ரோ பாஸ்ட் ரொம்ப லாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாத இடத்துல மியூசிக் வச்ச மாதிரி இருக்கு ப்ரோ. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ப்ரோ. இல்ல ட்ரைலர்ல பாக்கும்போது ஜம்ப்ஸ் நிறைய இருந்துச்சு. பாஸ்ட் பிரசன்ட் அது மாதிரி தான் படமும் டிராவல் ஆகுதா இல்ல கிளியரா ஒரு பிரசன்ட் ஒழுங்கா போகுது ப்ரோ. பட் பாஸ்ட்ல வந்து ரொம்ப லாக் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ.
தேவையில்லாத இடத்துல பாட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் லாக்ஸ். அடுத்து ஃபைட் அப்போ ரொம்ப பில்டப்பான டைலாக் கொடுக்கறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா படம் நல்லா போயிடும். இம்மார்டல் மாதிரி கான்செப்ட் ஏதாவது எடுத்து வந்திருக்காங்க. இம்மோட்டல் மாதிரி இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. வேற இல்லை, அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. தேங்க்யூ. லேக் இருக்கா? லேக் இல்லை. 3 hours வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல படம். லேக் எதுவும் எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிக்காத சீன் ஏதாவது? அந்த மாதிரியாலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஷுவலாக பார்க்க ஒரு ஆக்ஷன் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி சண்டை போர் அடிக்குன்னு பார்த்தா கூட அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு